வணக்கம். மூக் சார்பாக அறிமுகப்படுத்த இருக்கிற தனிநபர் நிதி மற்றும் செல்வ மேலாண்மை என்ற பாடத்திட்டத்தின் அறிமுக காணொளிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பாடத்திட்டம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான ஒரு நிலைப்பாட்டையும் உயர்வான வாழ்க்கையும் கொடுப்பதற்கான ஒரு சிறந்த பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் நிதி கல்வி அறிவை வளர்த்து கொள்ளுதல், செல்வ மேலாண்மை திறன்களை மேம்படுத்தி கொள்ளுதல், நீண்டகால நிதி திட்டமிடலை செய்தல், பொறுப்பான நிதி நடத்தையை ஊக்குவித்தல். இந்த நோக்கத்தோடு தான் இந்த பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்கிறோம். இந்த பாடத்திட்டத்தில் 3 கிரெடிட் உள்ளது. இந்த பாடத்திட்டம் 12 வாரங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது காணொளி மூலமாக. 5 அலகுகள் கொண்ட இந்த பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தினுடைய முதல் யூனிட்டில் தனிநபர் நிதி மேலாண்மை பற்றிய அடிப்படை விஷயங்களான இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் அடிப்படை. இதை ஒவ்வொரு தனி மனிதரும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத திறமையாக உங்களுக்கு விளக்கப்படுகிறது. 2வது யூனிட்டில் இதை சிறப்பாக செய்யணும்னா என்ன இருக்கணும்னா எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடல் வேணும். ஏன்னா பிளான் இல்லைன்னா அது ஒரு செம்மையான மேலாண்மையாக இருக்காது, நிதி மேலாண்மையாக இருக்காது. எப்படி திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறத 2வது யூனிட்லேயும் 3வது யூனிட்டில் இந்த முதலீட்டிற்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் முதலீடு செய்யணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாமா, பேங்கில் டெபாசிட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாமா, ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாமா, மற்ற இருக்கக்கூடிய தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா, இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அங்கே எந்த வழிமுறைகளில் நாம் பண்ணணும், இதையெல்லாம் சேர்த்து எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் 3வது யூனிட்லேயும், இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் இடர்பாடுகளை எப்படி நிர்வகிக்கணும், அப்படின்னா நஷ்டத்தை எப்படி தவிர்த்து செல்வத்தை எப்படி உயர்த்துவது, இதில் இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது. அதாவது நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள், லாஸ், அதை இன்சூரன்ஸ் மூலமாக நிவர்த்தி செய்வது எப்படி, இந்த இன்சூரன்ஸ் மற்றும் மற்ற இடர்பாடுகள் நிர்வகிப்பை 4வது யூனிட்டில் படிக்கிறீங்க. 5வது யூனிட்டில் மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படக்கூடிய கடன் மேலாண்மை பற்றி படிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமானது. கடன் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தால் கூட எந்த கடனை வாங்கணும், எந்த கடனை தவிர்க்கணும், அதை எப்படி வாங்கணும், எப்படி நிர்வகிக்கணும், இது 5வது யூனிட்லேயும். இதில் அடுத்து இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அனைவரும் பயன்படுத்துறதுனால இதை சிறப்பாக எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினால் நிறைவை கொடுக்குங்கிறத பற்றியும் அடுத்து இதில் இந்த இன்கம் டேக்ஸ், டோட்டல் இன்கம்மை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணுறது, அந்த ஃபைலிங் ப்ரொசீஜரை பற்றியும் சொல்கிறோம். இறுதியாக மிக முக்கியமான ஒன்று, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே, முதலீடு எல்லாமே இன்று ஆன்லைன் என்று இணையதளத்தின் மூலமாக பண்ணுறதுனால அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, இடர்பாடுகள் இருக்குது, நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். அதை எப்படி நிர்வகிக்கிறது என்பதையும் சேர்த்து ஒரு முழுமையான நிதி மேலாண்மையை, தனிநபர் நிதி மேலாண்மை, செல்வ மேம்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது இந்த பாடத்திட்டம். பாடத்திட்டம் முடிந்ததற்கு பின்பு அதற்கான மதிப்பீடுகள் எப்படின்னு பார்த்தா 2 வகை. ஒன்று அகமதிப்பீடு, மற்றொன்று புறமதிப்பீடு, இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இந்த 2 முறையிலும் உங்களுடைய மதிப்பீடுகளை அளவு செய்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த மதிப்பீடுகளை பெறுவதற்கு உங்களை திறமையுள்ளவர்களாக, கல்வி உள்ளவர்களாக வளர்ப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கற்பித்தல் முறை என்பது காணொளிகள், காணொளிகள் மூலமாக கலந்துரையாடல், திட்டக்கட்டுரை என்று சொல்லக்கூடிய அசைன்மெண்ட், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரலை கலந்துரையாடல் மற்றும் வினாடி வினா, இதை எல்லாத்தையும் விட மினி ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் கிரியேஷன், இதெல்லாம் நிறைவான ஒரு திறமையை உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு தனிநபர் நிதி மேலாண்மையினுடைய விளக்கமான அறிவை பெறுவது மட்டுமல்ல, அதை நடைமுறையில் பயன்படுத்த முடியும், அதை தெளிவாக பகுப்பாய்வு செய்ய முடியும். அதன் மூலமாக ஒரு திறமையான செல்வந்தராக வருங்காலத்தில் நீங்கள் வளர முடியும்.
அது மட்டுமல்லாது இதை படிக்கிற மாணவர்களுக்கு கேரியர் ஆப்ஷன், அதாவது நல்ல வேலை வாய்ப்புக்கும் இருக்குது. ஒரு கேரியர் ஆப்ஷன் வேலை வாய்ப்பும் இருக்குது. இதில் தனிப்பட்ட முறையில் அவனுடைய செல்வ மேம்பாட்டுக்கும் வழி இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை மூக் மூலமாக படிப்பதற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.